என்னங்க சார் என்னத்த என் பிள்ளைகளுக்கு நல்ல சலுகை கொடுக்கணும். என் பிள்ளைக்கு எந்த சொத்தும் இல்லை. என் பேரமா இருக்கு, நல்லதே கொடுக்கணும். அரசாங்கம் நல்லா உதவணும். என் பிள்ளைக்கு நல்ல சலுகை கொடுக்கணும். 2 பேரமா இருக்கு. என் மருமகனுக்கு என் பிள்ளைக்கு நல்ல எப்படி நடந்து நாங்க எங்கிட்ட பார்த்தோம். பாராட்டுக்கு தரமுன்னத்தையும் போச்சு. கோட்டை இடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. பக்கத்துல சக்கரை ஓடிச்சுன்றாங்க. அதே ஓடிச்சுன்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியல. என் மக பொன்னழகு ஒண்ணு படிச்சிருக்கு, காலேஜ் படிச்சிருக்கு. பாப்பா இருக்கு, தம்பி ஒண்ணு இருக்கு. அப்பா வந்து உடம்பு சரியில்லை, வீட்டுல தான் இருப்பாங்க. அம்மா மட்டும்தான் வேலை பார்த்து எல்லாமே பண்ணாங்க. இப்ப அம்மாவும் இல்லை. என்ன பண்றேன்னே தெரியல. இந்த பிள்ளை படிச்சிருக்கு, டிகிரி முடிச்சிருக்கு, 2 டிகிரி முடிச்சிருக்கு. படிச்சதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு பார்த்து கொடுங்க அரசாங்கம். அது அம்மா வேலைஞ்சு போட்டுச்சு. அவங்க அம்மா இல்லை. அதனால இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தான் அரசாங்கத்துல இருந்து உதவி பண்ணணும். இந்த பிள்ளையும் படிச்சிருக்கு, இப்ப படிச்சு வீட்டுல இருக்குது. அந்த பிள்ளையும் கூட்டு போற பிள்ளைதான் இன்னைக்குன்னு போல. அந்த பிள்ளை இந்த பையன் ஒண்ணு படிச்சிருக்கான், அவனும் படிச்சுக்கிருக்கான் காலேஜ்ல. அந்த ஒரு பொம்பளையாளு வேலை செய்யலாம். அவங்க வீட்டுக்காரு அவங்க அப்பா வந்து முடியாது, வேலை செய்ய முடியாது. வீட்டாளு அவரு. அவங்க அம்மா வேலை செஞ்சுதான் காப்பாத்தணும் அவங்க குடும்பத்தை. நீங்க தான் அரசாங்கம், நீங்க தான் உதவி பண்ணணும் இந்த பிள்ளைகளுக்கு. அதாவது அவங்க அப்பா வந்து 2 காலுமே முடியாது, நடக்க முடியாதவர். அவங்க அம்மா வந்து எல்லா வேலையுமே அவங்க அம்மா தான் இந்த 3 குழந்தைக்குமே. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா வந்து தவறிட்டாங்க. இந்த 3 குழந்தைக்கான வழி என்னன்றதை அரசாங்கம் பார்த்து செய்யணும். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர். எங்கள் அப்பா எங்கள் அம்மா இப்போ இறந்துட்டாங்க. 2 பாப்பா இருக்காங்க. இனிமேல் நான் குடும்பத்தை எப்படி ஓட்ட போகணும்னு எங்களுக்கு தெரியல. நான் வந்து பிஏ முடிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஐடியில் தான் இருந்தேன். இப்போ எங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்கள் அம்மாவும் இல்லை. பிஏ முடிச்சதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா எனக்கு போதும். நான் என்னை பாப்பாங்களே எங்கள் அப்பாவே நான் பார்த்துக்கிருவேன். கம்பெனி வந்து பல வருஷம் ஓடிக்கிருக்கியான். பல வருஷம் ஓடிக்கிருக்கு அப்படின்னா இந்த இழப்பீடு வந்துருச்சுல. இது வந்து 3 பிள்ளைங்க இருக்கு. அவங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும். இதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுக்கணும். அவ்வளோதான். வேற என்ன நடக்காமல் இருக்கிறோன்னா பேராசை நிப்பாட்டு தானே செய்யணும். வேற என்ன செய்ய போகிறோம்? பேராசை நிப்பாட்டினாத்தான் இழப்பீடு வருக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவ்வளோதானே. அழுகாத தம்பி, அழுகாத. வேலைக்கு என்ன போனா இப்படி நான் நினைச்சா பார்த்தோம். அப்பா சுகர் பேஷண்ட். அப்பா வேலைக்கு போய் தான் சம்பாரிச்சுதான் படிக்க வைக்கிறாங்க தம்பி. நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே அந்த பைராய்ஸ் வனஜா பைராய்ஸ் வெடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த பைராய்ஸ் ஆல்ரெடி வந்து இதில் தான் இருந்திருக்கு, சஸ்பெண்டில் தான் இருந்திருக்கு. எனக்கு இப்போ அந்த பைராய்ஸ் அது தெரியாமல் மக்களோட சிவகாசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசினாலே பைராய்ஸ் தான் தொழில். இன்னைக்கு ஒரு பைராய்ஸில் வெடிச்சு 10 பேர் பலியானாலும் நாளைக்கு பைராய்ஸ் தான் போவாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் அதுதான். அவங்க அதை சாப்பிட்டு அந்த வேலை பார்த்தா தான் அவங்க கஞ்சி குடிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும். சிவகாசியை பொறுத்த வரைக்கும் அதுதான் தொழில். ஏன்னா இன்னைக்கு பைராய்ஸ் வெடிச்சிருச்சு, நாளைக்கு நம்ம வேலைக்கு போகக்கூடாதுன்னா அவங்களுக்கு அடுத்த தர சாப்பாட்டுக்கு அதுதான் வழி. அதனால் பைராய்ஸில் எத்தனை விபத்து நடந்தாலும் மக்கள் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. அதை என்ன செய்யணும்னா பைராய்ஸ் ஓனர்கள், குறிப்பாக வந்து பைராய்ஸ் ஓனருக்கு தான் இது சொல்கிறேன். எந்த பைராய்ஸ் ஓனராலும் பைராய்ஸ் பார்த்தீங்கன்னா மூளைக்கு பைராய்ஸ். எங்கள் ஊரை சுற்றி 30 பைராய்ஸுக்கு மேலே இருக்கும். எங்கள் ஊரை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பெரிய பெரிய பைராய்ஸ்லாம் இருக்குது. ஸ்டாண்டர்டு, காளீஸ்வரி, சோனிலாம் இருக்குது. இதிலலாம் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா கரெக்டான விதிமுறையை பயன்படுத்துகிறாங்க. ஒரு ரூமுக்குன்னா 4 பேர் தான் உட்காந்து வச்சு வேலை செய்யணும். இன்றைக்கி வெடிச்ச ஆஃபீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 23 பேர் டெத் ஆகிருக்காங்க. அது போக நாங்கள் ஃபஸ்ட் டைமாக போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை வந்து ஃபயர் ஆகி ஃபுல்லாமே மேலே கருகி ஏற்றி விட்டாங்க. எத்தனை பேர் வச்சு வேலை பார்த்துருக்காங்க? அப்போ அதிகாரி மெயினாக வந்து எல்லா பைராய்ஸையும் போய் பாருங்கள், பார்த்து முறையாக நடத்துகிறாங்களாம் பாருங்கள். அப்படி நடத்தலையா அவங்களுக்கு என்ன இது கொடுக்கணுமோ, அவங்களுக்கு ஃபைன் போடுறனாலும் சரி, சஸ்பெண்ட் பண்ணுறனாலும் சரி, அதை மெயினாக பெண்ணுனா எல்லாருமே கரெக்டாக பண்ணுவாங்க. மக்களுக்கு வந்து சேஃப்டி இருக்கும். யாரும் வந்து இந்த மாதிரி இறக்க மாட்டாங்க. அதான் ஒரு இது.